My dear brothers and sisters, situation might change, people might change, but our God is unchanged. Look at the one next to you and say, God is a wonderful man for you. நம்மை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு குறித்து உயர்ந்த திட்டங்களை இருக்கிறார். அந்த உயர்ந்த தேவன் அவருடைய உயர்ந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டுமா? Do you want to claim the wonderful blessing that God has given for you? Before worshiping, shall I close our eyes and look up to God? ஆராதிக்கிறது முன்னாடி கண்டு முடியும் நாம் ஜெபம் செய்வோம். Oh gracious heavenly Father God, we come to your throne of grace. கிருபையுள்ள நல்ல தகப்பனே, உம்முடைய கிருபையின் சிங்காசனத்திற்கு நேராக நாங்கள் வருகிறோம். ஓ மனதிலே கவலைகள், பாரங்கள், சஞ்சலத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தரையும் பாருங்கள். Lord, you are watching. Everyone is watching this program with burdens, tears, and worries in the heart. Lord, you are perfect, who perfects everything appropriate to you. சகலத்தையும் வாய்க்க செய்கிறது, சகல தடைகளை எடுத்து போடுகிற கர்த்தரே, அவருடைய கண்ணீரை வேதனைகளை மாற்றி போடுங்க. Wipe away all the tears of us. Let this be a moment of receiving what you lost. இழந்த நன்மைகளை, இழந்த சுகத்தை, இழந்த சந்தோஷத்தை மீண்டும் சுதந்திரிக்கிற நேரமாக இருப்பதால் let there be a moment and answer for all the questions. கேள்விகளுக்கு பதில் பெறுகிற ஒரு நேரமாக இருப்பதால் let them feel the heavenly touch. பரலோகத்தின் தொடுதலை உணர்கிற ஒரு நேரமாக இருக்கிறார். We give this program into thy hands, O God. You take control. Bless everyone who's watching this program. இந்த நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொருத்தரும் ஆசை இந்த நிகழ்ச்சியுடைய ஆளுகைக்குள்ளாக ஏற்றுக்கொள்வதற்காக நன்றி செய்கிறோம். Jesus name we pray. Amen. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். God is the God who does marvelous things. Today you will see that. Shall we close our eyes and pray and worship God? Yes. Amen. Amen. We are the same God, the same way.
ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமா? உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின்னிருப்பேனே, உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உன் பாதையில் நான் நடந்திட்டால், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின்னிருப்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின்னிருப்பேனே. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் நமக்கு தீர்ந்திருக்கிற அன்பு எத்தனை. Even today when I was waiting in the presence of God, waiting what to speak, the Lord told my heart to one verse. Micah chapter 2 verse 13. It says, the one who breaks open the way will go up before him. Micah 2:13 வசனம் சொல்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறது, அவனுக்கு முன்பாக நடந்து போகிறான். தடைகளை அகற்றி போடுகிற தேவனாகிய கர்த்தர் அவர் நமக்கு முன்பாக செல்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே சென்று உன் கோணல் வழிகளை செல்வேன். The Lord God says, I will go before and separate every crooked path in your life. உன் வாழ்க்கையில் இருக்கிற கோணலான காரியங்கள் என்ன? உன் வாழ்க்கையில் தடையாக இருக்கிற காரியங்கள் என்ன? What is the crooked in your life? What is the obstacle in your life? Remember, the Lord God says, the one who goes before you, he will break open the pathway. தடைகளை அகற்றிக் கொள்ளுகிற தேவன் ஒரு நாள் செல்கிறார். இது எங்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட கிராமத்திலே அதிகமான மழை, வெள்ளம் புரண்டு பட்டணத்தில் போகிற வீதியிலே வெள்ளம் புரண்டு ஆறு தண்ணீராக ஓடுகிறது. There was a wonderful village. In that village there was a heavy rainfall, and the rain water became like a flood and flooded towards the pathway which was connecting to the city. பட்டணத்தை நேராக போகிற பாதை வழியாக அந்த வெள்ளம் புரண்டு போனது. அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று புரியவில்லை. வாலிபர்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போய்விட்டார்கள். The old people in the village did not know what to do, because all the young people have gone to the city to work over there. After the rain had stopped, when they stopped, there were a lot of wooden blocks and picnic stones that was blocking the pathway which goes to this city. பாலைக்கு பிறகு பெரிய பெரிய மரங்கள், பாறைகள், அந்த பட்டணத்துக்கு நேராக போகிற பாதைக்கு ஒரு தடையாக ஒரு குப்பை போல அவைகள் இருக்கிறார். வயதானவர்களை நாங்கள் எப்படி அகற்ற போகிறோம் என்று தெரியவில்லை உருவிக் கொண்டிருக்கிறோம். When these old people were worried, did not know what to do, suddenly a man came with a bulldozer and he removed all the stones and the branches of the trees that was there. ஒரு மனிதன் புல்டோசரை எடுத்து வந்தார். ஒரே வினாடியில் அது முன்பு இருந்த பாறைகளை மரக்கிளைகளை அகற்றினார். தடைகளை அகற்றி போகிற ஒரு செல்லும் பொழுது தடைகள் இருப்பதில்லை. When the perfect goes before you, when the one who breaks open goes before you, nothing can stop. My dear brothers and sisters, வேதத்தில் ஆண்டவருக்கு பல பெயர்கள் உண்டு. அது ஒரு பெயர் தான் தடைகளை அகற்றி போடுகிறது. In the Bible, our Lord God has many names. In that one name is the one who breaks open the pathway.
எல்லாருமே கல்வியிலே ஒரு வாழ்க்கையில் தடைகள் இடர்கள் எதுவே இருக்கட்டும், தேவன் தடைகளை மாற்றும். What is the things that is an obstacle before you? Is it the financial problem in your business? Is it the health issue that has been burdening you and troubling you, not allowing you to conceive a child, not allowing you to be healthy and happy in life? Or is it the third person standing as an obstacle, spoiling the unity and the peace and the joy in the family? ஒரு வாழ்க்கையில் தடைகள் என்ன? பொருளாதாரம் சீர்கெட்டு போகிற ஒரு நிலையை நீ கலங்கி கொண்டிருக்கிறாய். பொருளாதாரம் தான் ஒரு பிரச்சனைக்கு, ஒரு தொழிலுக்கு, வளர்ச்சிக்கு ஒரு தடையாக இருக்கிறது என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா? ஒரு ஆரோக்கியத்துக்கு தடையாக ஒரு வெளிவீனங்கள், ஆரோக்கியம் இருக்கிறது, பிள்ளை பாக்கியம் பெறாதபடி, சுகபலத்தோடு சந்தோஷமாக இல்லாதபடி வெளிவீனங்கள், வியாதிகள் ஒரு தடையாக இருக்கிறது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயா? குடும்பத்தில் ஒரு மூணாவது நபர் நுழைந்து தேவனான குழப்பங்கள், தேவனான பிரச்சனைகள், குடும்பத்தின் சமாதானத்தை, குடும்பத்தின் சந்தோஷத்தை, பிரிவினத்தை கொண்டு வருகிற தடைகளை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், தடைகளை அகற்றி கொடுக்கிறவர் நான் சொல்கிறேன். If you read in the Bible, you can see the Red Sea seemed to be a closing door for the Israelites, not allowing them to go forward. The Goliath seemed to be a closing door, spoiling the peace of the Israelites. The sickness seemed to be a closing door for Ezekiel's health and happy life. The flood seemed to be a closing door for Noah. He did not know what to do. How will his future be? The financial situation of the Zarephath women, it was like a closing door for her, and she decided, let me die, let me suicide. எல்லாரும் கற்றுக்கிட்டு ஒரு வாழ்க்கைக்கு தடைகள் என்ன, ஒரு வாழ்க்கைக்கு பிரச்சனைகள் என்ன? செங்கடல் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு தடுப்பு சவாலாக காணப்பட்டது, அவர்கள் முன்னோக்கி போகாதபடி. கோலியாத் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு தடுப்பு சவாலாக காணப்பட்டார், அவருடைய வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை கிடைக்க வண்ணமாக வருகிறது. எசேக்கியாவுடைய வியாதி ஒரு தடுப்பு சவாலாக இருந்தது, அவருடைய வாழ்க்கையின் சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கத்தக்கதாக இருந்தது. நோவாவுக்கு அந்த வெள்ளம் தண்ணி ஒரு தடுப்பு சவாலாக இருந்தது. தன் எதிர்காலம், என் வாழ்க்கை இந்த தண்ணி நீங்கி போவா, என் எதிர்காலம், என் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று கலக்கத்தக்கதாக இருந்தது. சாதிவாத பெண்ணுக்கு தன்னுடைய பொருளாதார ப்ராப்ளம், ஃபைனான்சியல் ப்ராப்ளம் ஒரு தடையாக இருந்தது. அவள் நினைச்சா இந்த பிரச்சனை மாறாது, என் கடன் தீராது, என் சாவு தவிர வேற வழிகளை. இன்றைக்கு எல்லாருமே கற்றுப்பிடி வேதத்தில் சொல்லப்பட்ட சமூகத்தை போல ஒரு வாழ்க்கைக்கு தடைகள் என்ன? Is Goliath standing against you? Is it the sickness? Is it the financial problem? ஒரு வாழ்க்கைக்கு தடைகள் என்ன? பொருளாதார பிரச்சனையா, கடன் பிரச்சனையா, தொழிலில் நெருக்கமா, பொருளாதாரர்கள் உனக்கு எதிராக எழுப்புகிறார்களா, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காதபடி முன்னேறி போகாதபடி இருக்கிற தடைகளா? இனி மாறாது, இது முடியாது, என் தலைவலி இது எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். Are you thinking this is my faith? It will not change. Months and months of God, I'm in the same position of my standing. மாதங்கள் கடந்து சென்ற போதும் எப்படி என் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம், எப்படி என் தொழிலை ஆரம்பிக்கிறோம், எப்படி என் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம், அதே நிலையில் தான் என் வாழ்க்கை இருக்கிறது. என் பிரச்சனைகள் காரணம் இது மாறப்போவதில்லை என்று ஒரு நிலையிலே நீ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். Are you in a situation, come to a conclusion, say, my problem will not change? நம்ம தேவன் வாக்குத்தத்தங்களை தருகிறது மாத்திரமல்ல, கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறதை அவர் உண்மையாக. Our God is a God, He is not only gives promises, He is a God who keeps His promises. என் அன்புள்ள Joseph, my dear sister Joseph, what is that thing you have been worried about? You're so much, you're having a ligament tear on your knees. Ligament tear கிழிந்து போன நிலையிலே மசில் தேர் நிமித்தம் அழுகையோட வேதனையோட நிகழ்ச்சியை பார்த்திருக்கிற சிஸ்டர் லிண்டா, you're worried about your neck problem. அந்த மகள் லிண்டா, உன்னை கழுத்தில் இருக்கிற பிரச்சனை
கலைக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய என் அன்பு மகன் மேலே பிள்ளையோட எதிர்காலத்தை எளிதானே அழகு நடந்தது முடிந்தது என்னை கலங்க வேண்டும். Don't be worried about this today. You will see every yokes will be destroyed. உன் வாழ்க்கையில் நுகத்தடைகிற தேவன் முறிப்பார். தடைகளை அகற்றி போகிறது உனக்கு முன்பாக செல்கிறது மறந்து போக வேண்டாம். எல்லாருமே கட்டுரை பிள்ளைகள் தேவன் நமக்கு முன்பாக செல்கிறது நாம் பெறுகிற நன்மைகள் என்ன தெரியுமா? ஏசாயா 52:12 வசனம் சொல்கிறது, கர்த்தர் நமக்கு முன்பாக செல்கிறபடினா அவர் நம்ம பிறகை காக்கிறவராக இருக்கிறார். உபாகமம் 1:30 வசனம் சொல்கிறது, அவர் நமக்கு முன்பாக செல்கிறபடினா அவர் நமக்காக யுத்தம் செய்வார். ஏசாயா 45:2 வசனம் சொல்கிறது, அவர் நமக்கு முன்பாக செல்கிறபடினா வெங்கல தாழ்பாள்களை இரும்பு கதவுகளை அவர் உடைத்து தகர்க்கிறவராக இருக்கிறார். ஹalleluya. வாழ்க்கைக்கு தாழ்வுகள் எதிர்த்தாலும் சரி, தேவன் நமக்கு முன்பாக செல்கிறபடினா அவர் தகர்த்து உடைத்து உடைய முன்னோக்கி செல்லும்படி செய்வார். When God goes before you, Isaiah 52:12 says, He will stand as a there God before you. He will guard you that no evil will touch you. You're going to be 130 say, because the Lord goes before you, He will fight the battle for you. Isaiah 45:2 says, because the Lord goes before you, He will break open the gates of bronze and cut the bars of iron. Whatever might be obstacle in your life, God goes and He opens the doors. இதுவரை அடைக்கப்பட்ட வாசல்கள் இனி அடைக்கப்பட்டதாக இருக்க போவதில்லை. கர்த்தர் திறந்த வாசலாக இருக்க போகிறது. The Jericho wall is not going to stop you anymore. The Red Sea is not going to stop you anymore. Goliaths are not going to stop anymore, because God has opened door before you. இனி செங்கடலுக்கு தடையாக இருப்பதில்லை, எந்த கோட்டைகளுக்கு தடையாக இருப்பதில்லை, கோலியாத்துக்கு தடையாக இருப்பதில்லை. காரணம் கர்த்தருக்கு முன்பாக செல்கிறார். ஹalleluya. எல்லாரும் கற்றுக்கொள்ளுங்கள். ஆதலால் வசனம் சொல்கிறது, சங்கீதம் 139:5 வசனத்தை படிக்கிறார். தேவன் நமக்கு முன்பாக செல்கிறார். ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பாதிக்கிறார். Psalm 139:5 says, because the Lord goes before, the blessing shall come upon our life. My dear brothers and sisters, if you read Exodus chapter 1:10, the Israelites were fruitful and increased abundantly and multiplied and filled the land of Egypt. யாத்திரை 1:7 வசனத்தில் படிக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் மிகவும் பழகி பெருகி தேசத்தை நிரப்பினார்கள். யாத்திரை 1:8-11 வசனத்தில் படிக்கிறார், யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜாவை நிறுவினார். ஆனால் தந்திரமாக யோசித்தார், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் ஒடுக்க வேண்டும், நெருக்க வேண்டும். ஆதலால் ஆளுமைகளை அவரை ஒடுக்கும்படி ஏற்படுத்தினார். Exodus chapter 1:8-11, if you read, there was a new king who did not know about Joseph. He looked at the people who were multiplied and blessed and was so jealous, and he was afraid, and he wanted to pressurize them, and he kept taskmasters, masters to work them. The Pharaoh saw, the new king saw, and he heard that the Israelite people are happy, and he was jealous, and he was afraid that he will increase more. He saw them, பொல்லாத மக்கள் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். That is why we are having problems in our life. அதனால் போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்மை வாழ்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன்கொள், நான் உலகத்தை செய்தேன். Don't be worried about the problems of the enemies and the situation that is against you. Remember, God said, I have overcome this world. You will have tribulation, but I have overcome this world. Because I live, you shall live. நான் பிழைத்திருக்கிறவரை நீயும் பிழைப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிசாசுடைய கண்கள் எல்லாம் நம்மை தான் பார்த்துக்கொண்டிருக்கிறது. பொல்லாதவருடைய கண்கள் எல்லாம் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறது. கவலைப்படாத நம்ம பார்க்கிறாங்க. அவங்க பார்க்கிறது ஒரு பக்கம் இருக்கு, கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறது. Hallelujah. More than what they are looking at us, the devil is watching us, the wicked people are watching us. More than that, our loving God's eyes are looking at us. The Bible says, how
pressurized and disturbed and burdened by Israelites. Exodus chapter 1:12 says, the more they multiplied and the more they grew strong. யாத்திரை 1:12 வசனம் சொல்கிறது, எவ்வளவாக அந்த புது ராஜா மக்கள் இஸ்ரவேலரை ஒடுக்கினார்களோ அவ்வளவாக அவர்கள் பலுகி பெருகினார்கள். இந்த வருடம் நீங்கள் பலுகி பெருக போகிறீர்கள். ஒவ்வொருவரும் உங்களை தடை செய்வதில்லை. Nothing can stop. The devil cannot stop. The wicked people cannot stop. பல திட்டங்கள் தீட்டப்படலாம். They may plan so many things against you. They may put people to plan to destroy your business, destroy your life, destroy the unity and the joy in your life. உன் தொழிலுக்கு விரோதமாக, உன் வாழ்க்கைக்கு விரோதமாக, உன் குடும்பத்தின் சமாதானத்தை குறைக்கும்படி பல மக்களை ஏற்படுத்தலாம். பல தந்திரமாக சூழ்ச்சிகளாக பல காரியங்களை செய்யலாம். அது மத்தியிலும் இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் இருந்தபடியால் அவர்கள் மேலும் மேலும் பலுகி பெருகினார்கள். உன்னை தடுப்பவன் ஒருவரும் இல்லை. No one cannot stop you because the Lord goes before you and you will open the door. இந்த நாளில் நானும் brother Samuel இருவரும் இணைந்து காட்சிக்கு போகிறோம் உங்களுக்காக. My son brother Samuel, we are going to pray with one God for you. Today is the devil that you saw, the wicked people that you saw, the problems that you saw, the situation that burdened you are not going to burden you anymore. Hallelujah. And wherever you are, with whomever you are sitting down, hold on your hands like this and look up to God. கைகளை இதே போல நீங்க எங்க இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நம்முடைய கைகளை ஒரு மனதோடு பிடித்துக் கொள்ளுங்கள். கண்களுக்குரிய ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்களா? ஒருவேளை வியாதி இருக்கிறதா, அந்த இடத்தை உங்கள் வலது கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். Maybe if you're sick or some kind of problem in your body, wherever your problem is, lay your hands. The mighty hand of God is going to touch you. Shall we pray? Oh gracious Heavenly Father God, be released anointing, be released anointing. Whatever might be the bondage, whatever might be the obstacles. Amen. Hallelujah. பல வருடங்களாகி பிள்ளை பாக்கியம் இல்லாமல் அழுகையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளை வயிற்றில் உருவாகியும் அது ஒரு காம்ப்ளிகேஷனோடு இருக்கிறது எண்ணி கலக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். I see one dear sister for many years you been married and you don't have a child. Another person, though you have been married and though you have been conceived, there's a complication about the birth of the baby. Right now the power of God is coming. Right now the power of God is coming. தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்குகிறது. அற்புத கரம் இறங்குகிறது. அங்கே ஒரு தாயார் ஒவ்வொரு வயிற்றிலே இருக்கிற பிள்ளையை கழுத்தை குழல் சுத்தி இருக்கிறது நான் பார்க்கிறேன். இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கிறது. அந்த குழல் தானாக அகற்றி போகிறத நான் பார்க்கிறேன். கட்டி வைத்த கட்டுகள் ஆபரேட்டிஸ் ப்ராப்ளம் எல்லாம் மறைகிறது. தொழிலை கட்டுகிறீர், உடைய குடும்பத்தை கட்டுகிறீர். God is fighting. You're building that life. You're building that business. You're building, restoring, anointing back in that ministry. Expanding the bodies in the back. Bless the master. Amen. My dear brothers and sisters, don't be worried about anything. What goes before, He will break open all the doors. நாளைக்கு அகற்றி போடுகிறவர் ஒரு சொல்கிறார் கலக்க வேண்டும். எல்லாருமே கற்றுவைக்குள்ளே இந்த நாளிலும் நான் சேமன்சன் என்னுடைய அன்பு மகள் கிஃப்ட் ஜெனிஃபர் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக பார்ப்பது சந்தோஷம் அடைகிறது. உங்களுக்காக ஒவ்வொரு திங்கட்கிழமை நான் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன். ஒருவேளை ஜெப குறிப்புகள் இருக்கிறீர்களா, ஒரு கடிதம் மூலமாக உங்களுடைய ஜெப குறிப்புகள் எழுதுங்க. கர்த்தருடைய வாழ்க்கை செய்த சாட்சிகளை எழுதுங்க. தேவனுடைய வார்த்தை பத்திரிக்க வேண்டுமா, அவைகள் எழுதுங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். God